என்னடா குடிச்சிட்டு மறுபடியும் கலாட்டா பண்ண வந்திருக்கியா? குடிக்காம தாண்டா கலாட்டா பண்ண வந்திருக்கேன். டேய், தேவையில்லாம பிரச்சனை பண்ணி வாங்கிட்டு போகாத. யாரு? நான் வாங்கிட்டு போக வரல, உனக்கு நல்லா குடுத்துட்டு போக வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? சரி, அதையும் பாத்துருவோம். என் சரக்கு பாட்டில்ஸ்ல தூக்கி போட்டு உடைச்சல நீ. ஆமா. இப்ப நான் போய் ஊரு பூரா சுத்தி பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. நீ உடைச்ச பாட்டில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், இப்ப வேணும், நீ வாங்கி எனக்கு குடுக்குற, புரியுதா? சொல்லுங்க அங்கிள். அங்கிள், சரி இங்க பாரு, இப்ப நீ என் கூட வர, சரக்கு பாட்டில்ஸ் வாங்கி எனக்கு குடுக்குற, புரியுதா? முடியாதுன்னா என்ன பண்ணுவ? நீ என்ன பத்தி கேவலமா பேசின, அதுக்காக தான் நான் பாட்டில தூக்கி போட்டு உடைச்சேன். நீ பேசினதுக்கும் நான் பண்ணதுக்கும் சரியா போச்சு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு உனக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும்? டேய், நான் உன்னை பேசுறதுக்கு நீ என்கிட்ட பதிலுக்கு பேசணும்ல, அதோட விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? எதுக்குடா என் பாட்டில்ஸ் உடைச்ச? டேய், நீ இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், பாட்டில உடைச்ச எனக்கு உன் மூஞ்சி முகரெல்லாம் உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். டேய், சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா பெருசா லெக்சர் அடிச்சுக்கிட்டு இருக்க? வாடா, வந்து சரக்கு வாங்கி குடுறா. சட்டையில இருந்து கையறா. முடியாது. இங்க பாரு, நான் உனக்காக இல்லைனாலும் நந்தினி சிஸ்டருக்காகவும் அருணாச்சல சாருக்காகவும் பாக்குறேன். ஏற்கனவே நான் உன்னை அடிச்சதுக்கு அவங்க 2 பேரும் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என்கிட்ட அடி வாங்கி சாவாத. விடா. இப்ப நீ எனக்கு சரக்கு பாட்டில் வாங்கி தரல, நீ தாண்டா என்கிட்ட அடி வாங்கி சாக போற. விடா. விடா. சமத்தியா மாட்டோம். விடுறாங்க. ஏமலியா கேக்குறியா? டேய், டேய். இப்ப என்ன விட போறீங்க இல்லையா? என்னது? சட்டையை விடல. என்ன பண்ண நினைக்க தெரியாது. எனக்கு சரக்கு வாங்கி குடுறா. அப்ப விடுடா. வாடா. விட முடியாது. விடுறா. முடியாது. பாத்து ப்ரோ. ஐயோ, அண்ணா. ஐயோ. வாங்க.